கதைய கேளு தாய்க்குலமே, தாய்க்குலமே அத கேட்டாக்கா தங்காதுமா உங்க மனமே. நீயடா இங்க எதுக்கு வந்த? மறுபடியும் எதை உடைக்க போற? அதுக்காக வரல, உங்க வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்திருக்கேன். ஓ, இப்ப நீ எல்லாம் வாழ்க்கைக்கு வழிகாட்ட ஆரம்பிச்சியா? உனக்கு வழிகாட்டிக்கிட்டா நீ. ஹலோ, மை டெஸ்ட் 1 2 3. ஐயோ இவங்களுக்கு நமக்கு அனுபவம் இல்லையா? நமக்கு அனுபவம் இல்லதான், நமக்கு அனுபவம் இல்லதான். கட்சி பேர் மீடியாவில மிக்சர் ஆயிடுச்சு. கேசவன் குட்டியை யாரும் ஏமாத்தவே முடியாது. உங்களை யாரும் ஏமாத்தவே முடியாது. ஏன்னா நீயே ஏமாந்துருவேடா முட்டாளு. ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ, இருக்குமோ. என்ன ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ சிலுமிக்கிட்டே தெரியுற என்ன விஷயம்? ஒருவேளை இருக்குமோ டவுட்டா இருக்குங்க. ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற என்னுடைய குட்டி நண்பா நண்பீசுக்கும் ஒத்த எண்ணிக்கிற ஏமாண்டா அம்மால இனிமேல் நாங்கடா ஒத்த நாங்கதான் இனிமேல். கலெக்ஷன் எங்கள் தான், எலெக்ஷன் எங்கள் தான். ஜிலோ கலெக்ஷன் எங்கள் தான், எலெக்ஷன் எங்கள் தான். ஜிலோ 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 நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. ஜிலோ ஜிலோ வாய்ப்பில்லை ராஜா. இங்க மக்களை விரும்புற விஜய் வேணுமா இல்ல மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? அவ்வளவுதான் இந்த தேர்தலே. நேத்து மழையில முடிச்ச காலம் மாறுற மாதிரி வேம்புலி ஆட்சி சாத்திர வேண்டாம். என்ன ஜோக் என்ன பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ட்ரோலரக்கன் நான், ட்ரோலரக்கன், ட்ரோலரக்கன் நான், ட்ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? அரசியல்வாதிகளா இருந்துட்டு இருக்கிற இவங்க எல்லாருக்கும் ஒரு சவால். என்ன மாதிரி தனியா, என்ன மாதிரி சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு 1% அட்லீஸ்ட் 1% வாக்கு வாங்கி காட்டுற அந்த தில் இருக்குதா, திராணி இருக்குதா? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்கவே இல்லை. திமுகவுக்கும் டிவிக்காக தான் போட்டி. செருப்புக்கும் பூமாரிக்கு போட்டி. ஒரு பேச்சுக்கு சொன்னா நீங்க வர பேச்சுக்கா? நாங்க ஆறு ராஜா, நீ யாரு கூஜா, நானு நீனு போட்டியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. அவனை கொள்கை பாட்டு தெரியுமா உங்களுக்கு? டாடி மம்மி வீட்டில் இல்ல, விளையாடலாம பாப்பா. பிசில் அடிக்க கூட்டம், அவங்கள நம்பிடாதீங்க, நம்பவே கூடாது. தப்பிச்சிடுவோம் தெரிஞ்சே தப்பு செஞ்சுட்டு இருக்க உங்க கூட்டத்துக்கெல்லாம் சொல்லி வைங்க, உங்களை பிடிக்கிறதுக்காகவே நேர்மையான கூட்டம் இந்த ஜான்சி ராணியோட கூட்டம் வந்துட்டு இருக்குன்னு. என சீண்டி பார்க்கறதா நினைச்சு கிண்டலும் கேலியுமா பேசுறவங்களுக்கு நான் சொல்றேன்,
இந்த தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றாங்களே, அது மத்தவங்களுக்கு வேணா ஸ்டேட்டா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் தாய் நாடான தமிழ்நாடு தான் என் வீடு. கிரிஞ்சுங்க கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. என் வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 8 கோடி பேர் இருக்காங்க. சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்ததில்லங்க. உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா. இன்னும் 2 லுக்கு ஒரே மாதிரி இருக்குல்ல. நமக்கு எதுக்கு நம்ம நவுண்டு போயிடும், நம்மளை பிடிச்சி அடிப்பானுங்கப்பா. ஏன்னாப்பா எனக்கு பயமா இருக்கு. சாமி மேல சத்தியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிதான் இத்தனை வருஷமா உங்களை ஏமாத்தி இருக்கிறாங்க. எல்லாரும் கொஞ்சம் கை இப்படி வைங்களேன் எனக்காக. நான் சொல்றதை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. எங்க ஓட்டு எங்க உரிமை. எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்கள் ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். சத்தியம் பண்ணவா? இப்படி சாப்பிடுறான் சாம்பு சந்தோஷமா சாப்பிட்டு. நீ ஒரு தற்குறி. இப்ப கொஞ்ச நாளா எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் நம்மள போட்டு அடி அடி நடிக்கிறாங்க தற்குறிசு. நீ அவளே உங்க அப்பா கூட்டினு பாரு. எதுக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். ஓ யார வேணாலும் கூட்டினா போ. உன்னி அடிப்பேன் உங்க அப்பனி அடிப்பேன். என்ன ஆச்சுனே தெரியல தற்குறிசு. எதுக்கு தற்குறிசு முன்ன மாதிரி யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க தற்குறிசு. போடா என்ன அடிக்கிற மாதிரி ஓங்கற? அடிச்சிருவேன்டா. அன்றாயர் போடல. உங்களுக்கு அதான தற்குறிசு என்னோட கெரியரின் உச்சத்தை விட்டுட்டு வந்தேன். கரூர 41 பேரை பலி கொடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இப்ப சிபிஐ வழக்க ஃபேஸ் பண்ணிட்டு புலி படத்துக்காக வரி ஐப்பு பண்ணி அதுக்கு 1.5 கோடி ரூபாய் வரி கட்டிட்டு உங்களுக்கு அதான தற்குறிசு நான் இப்படி ஃப்ராட் பண்ணிட்டு சுத்துறேன். இவனை ஃபாலோ பண்ணுங்கடா. எந்தெந்த ரூட்ல போறானோ அங்கங்க ஆள் போடு. எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லயும் காசு கொடுத்து வச்சிருந்தனே தற்குறிசு. இப்ப எனக்கு ஏன் தற்குறிசு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்க? அதிகாரத்தை வச்சு மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சதை தாண்டி வேற ஏதாவது கொம்பு முளைச்ச பெரிய அனுபவம் இவங்களுக்கு இருக்குதா? மாண்டட்டியா சிஎம் அங்கிள் வந்து இந்த ஃபார்ம்ல வந்து உங்க கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. எங்களுக்கு என்ன கனவுன்னா டிவிகே வந்து ஜெயிக்கணும். அதுதான் எங்க கனவு. இங்க என்ன உருவி விடப்படும் போர்டா போட்டிருக்கு. வயசுக்கு தகுந்த விவஸ்தை வேண்டாம். உன்னையெல்லாம் அடிக்கவே இல்ல அலற. ஏய் கிழவா என்ன போசா? வசந்த மாளிகை சிவாஜி நினைப்பு. என்ன தண்ணி அடிச்சிருக்க? எங்களுக்கு என்ன கனவுன்னா டிவிகே வந்து ஜெயிக்கணும். ஆள்ல கையினுடைய ரூல்ஸ் என்னடா? வாழ்க ஒளிக அங்கேயே இருங்க. மென்ஷன் பண்ணீங்கன்னா டிக் போட்டு எழுதி நாங்க அனுப்பிச்சிருவோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்தா உங்க கனவுகளை எழுதுங்க. கல்யாணம் பண்றதோ இல்ல மாமா கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கடன் கேட்கறதோ. அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழன் பண்பாடுங்கிறது. வெக்கங்களா இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள்ள. சரி உங்க கனவு வந்து மறக்காம டிவி கேக்கு ஓட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமாக்கு எழுதி அனுப்புங்க. என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். இப்படி அடுத்து வந்து குறிப்பிடுறா உருப்புடுகாரி மறுப்பு கேடு மறுப்பு கேடு மறுப்பு கேடு மறுப்பு கேடு மறுப்பு கேடு மாமாக்கு எழுதி அனுப்புங்க.
சோறு தான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற மவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையன். மாமாக்கு எழுதி அனுப்புங்க. அடுத்த எலெக்ஷன்ல உன்னை மந்திரியாக்கி காமிக்கிறமா காமிக்கலையான்னு வந்து பாரு. எனக்கு புரியலைங்க, ஆக்சுவலா புரியாம தான் கேக்குறேன். நான் பார்த்து கடைசியில கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ வந்து சீன் ஆயிடுச்சு. தேர்தல் ஆணையம் இந்த தொகை முடக்கத்திற்கு ஏதேனும் செய்தி செய்துவிடக்கூடும் என்பதை முன்கூட்டியே உணர்ந்து பெண்களுக்கு இந்த உரிமை தொகை மறுக்கப்படக்கூடாது என்ற தெளிவான கண்ணோட்டத்தோடு அறிவிக்கப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. எரியுதடி மாலா ஃபேன போடு அப்படின்னு கதறுவாங்க. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறை. பத்திண்டு வர்றது என்ன தீரநாத்தம்? ஹலோ விர்ச்சுவல் வாரியர்ஸ், அமௌண்ட் கிரெடிட்டட். அசம்பிள். டேய் ஊதி. யாரு என்ன கூப்பிட்டது? நான் தான் அண்ணா என்னண்ணா என்னடா ஜாலியா இருக்கிறீங்க? கலைஞர் உரிமை தொகை காசு. இந்த கலைஞர் உரிமை தொகை காசுன்ற பேர்ல ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கண்ணா. எங்களை என்ன காசுக்கு விலை போறோம்னு நினைச்சிங்கனாங்களா? அதானா இந்த காசை அவன் மூஞ்சில விட்டு எரிஞ்சிட்டு என் தலைவனுக்கு தான் என் ஓட்டுன்னு சொல்லிட்டு வர போனா. அவ்வளவு ரோஷக்கார ஊதியா நீங்க? ஆமாண்ணா. ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். அப்ப நான் காசு ப்ளீஸ் அண்ணா, நீங்க என்ன பண்ணுங்க, உங்க கட்சிக்காரன்ட்ட சொல்லி இந்த காசெல்லாம் வாங்கி யாராவது இல்லாதப்பட்டவன்ட்ட கொடுத்துட்டு சொல்லுங்க. அண்ணா நாங்களே இல்லாதப்பட்டவன் தானா? என்னடா 3000 தான் இது? தண்ணீர் தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு, தரத பழைய அரித்மேட்டிக் கணக்கு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஆணித்தரமா அடிச்சு சொல்றேன். இன்னும் பல பேர் வர போறாங்க. ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. அவர் வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்ப வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர்றாரு. செல்ஃபே எடுக்காத ஒரு கூட்டணி கணக்கு. இல்ல